பூஜை வேளையில் கரடி நுழைந்தார் போல் இவர்கள் எதற்கு இப்பொழுது வருகிறார்கள்? யார் கண்ணில் படக்கூடாது என்று நினைத்தேனோ அவர்கள் கண்களிலே பட்டுவிட்டேனே. என்ன பட்டு, அந்த பக்கமே பார்த்து கொண்டிருக்கிறாய்? வழிமேல் விழி வைத்து யார் வருவதற்காக இந்த தவிப்பு? என்னை தேடி ராஜகுமாரன் வரப்போகிறான், இல்லை அரசன் தான் வரப்போகிறானா? கௌசல்யா வருவதாக சொல்லியிருந்தாள், அதுதான் பார்த்து கொண்டிருக்கிறேன். ஓ, கௌசல்யாவிற்காகத்தான் காத்து கொண்டிருக்கிறாயா? ஆமா. என்ன பாட்டி, அமைதியாக இருக்கிறீர்கள்? இவள் பட்டு தெரியுமல்லவா? மறக்கக்கூடியவளா இவள்? பாட்டிக்கு என் மீதுள்ள கோபம் இன்னும் தீரவில்லை போலிருக்கிறது. அதுதான் ஒன்றும் பேசாமல் அமைதியாக இருக்கிறார்கள். நீயே பேசிக் கொண்டிருந்தால் நான் எப்படி பேசுவது? நடந்ததை மறந்து விட்டேன், ஆனால் மன்னிக்கவில்லை, மன்னிக்கவும் மாட்டேன். நான் உங்களிடம் மன்னிப்பு கேட்கவும் இல்லை, கேட்கவும் மாட்டேன். பட்டு, தயவு செய்து மறுபடியும் ஆரம்பித்து விடாதே. ஆரம்பித்தது நானா பாட்டியா? போனால் போகிறது என்று பேச்சு கொடுத்தால் பேசும் பேச்சை பார்த்தாயா? நான் இப்பொழுது பெரிதாக என்ன சொல்லிவிட்டேன்? மறந்து விட்டேன் என்றுதானே சொன்னேன். அதனுடன் கொசராக மன்னிக்க மாட்டேன் என்றும் சேர்த்து கொண்டீர்களே. ஆமாம், நான் உன்னை எதற்காக மன்னிக்க வேண்டும்? நான் தான் மன்னிப்பை கேட்கவில்லையே. கேட்டால் தானே மன்னிப்பதா வேண்டாமா என்ற கேள்வியே வரும். இதற்காகத்தான் அமுதா, நான் இவளிடம் பேச்சு கொடுப்பதில்லை. பம்புக்கென்றே பிறந்தவள் இவள். இது தேவையில்லாத பேச்சு. சரி விடுபட்டு, உன்னை கூப்பிட்டது என் தவறுதான். இதற்கு பெயர்தான் வேலியில் ஓடும் ஓனானை மடியில் எடுத்து போட்டுக் கொள்வது என்பது. அது போகட்டும், அன்று ஏதோ புதுப்புடவையில் வந்து பெரிதாக ஆர்ப்பரித்தாயே, இன்று என்னுடைய புடவையை பார்த்தாயா? இதுவும் புதியதுதான். பாட்டியின் புடவையும் புதியதுதான். புதிது என்று சொன்னால்தான் தெரிகிறது. ஆமாம், என்ன விசேஷம்? இன்று பாட்டியின் பிறந்த தினம். அப்படியா? சரி, அதற்கு நீ ஏன் புதிய புடவையை கட்டி கொண்டிருக்கிறாய்? பாட்டி தான் எடுத்து கொடுத்தாள். பாட்டி அவருடன் அந்யோன்யமாக இருப்பவர்களுக்கு பாட்டி இது போல் புது புடவை எடுத்து கொடுப்பது வழக்கம். பாட்டி, நானும் உங்களை சேவித்துக் கொள்கிறேன். பிறந்த தினம் ஆயிற்று அல்லவா? உங்களுடைய ஆசி எனக்கு என்றென்றும் தேவை. சரி சரி, நீங்கள் பெருமாளை தரிசனம் செய்யதானே வந்திருக்கிறீர்கள். சென்று சேவியுங்கள். நீ ஏதோ பாட்டியை சேவிக்க வேண்டும் என்றாய். அது ஏதோ தெரியாமல் சொல்லிவிட்டேன். பாட்டிக்கு தெரிய வேண்டாம்? கோவிலில் பகவானை தவிர வேறு யாரையும் சேவிக்க கூடாது என்று காலில் விழுகிறேன் என்று சொன்னால் போதுமே, உடனே குதூகலமாகி விடுவீர்களே. நீங்கள் புறப்படுங்கள். பட்டு, உன்னை புரிந்து கொள்ளவே முடியவில்லை. அதுதான் பட்டு. நீங்கள் புறப்படுங்கள். வாருங்கள் பாட்டி. போகலாம். பாருமையா புடவைக்காரா, உனக்காக எத்தனை நேரம் காத்திருப்பது? நீ ஏன் பேச மாட்டாய்? கடன் நீ வாங்கி இருக்கிறாயா இல்லை நான் வாங்கி இருக்கிறேனா? ஏதோ நீ கடன் கொடுத்தவள் போலவும் நான் கடன் வாங்கியவன் போலவும் இங்கு வந்து காத்திரு அங்கு வந்து காத்திரு என்றால் எனக்கு என்ன வேறு வேலையே இல்லை என்று நினைத்தாயா? என்னை அலைய விடாதே. நான் இருக்கும் இடம் தேடி நீதான் வர வேண்டும். போனால் போகிறது என்று வந்தால் என்ன அதிகாரம் தூள் பறக்கிறது? கோபித்துக் கொள்ளாதே, கோபித்துக் கொள்ளாதே. உன் நிலை போல் இல்லை என் நிலை. நீ எங்கு வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் எப்பொழுது வேண்டுமானாலும் போகலாம். ஆனால் நான் இடம் பொருள் ஏவல் இதையெல்லாம் பார்த்துதான் போக வேண்டும். அகத்திலிருந்து வெளியே செல்ல வேண்டும் என்றால் 1000 கேள்விகள். எங்கு செல்கிறாய், எதற்கு செல்கிறாய் என்றெல்லாம். அவை எல்லாவற்றையும் சமாளித்து விட்டு குறித்த நேரத்திற்குள் திரும்பவும் செல்ல வேண்டும். இப்பொழுது உனக்கு என்ன? கோவிலுக்கு தானே வந்திருக்கிறாய், புண்ணியம் தானே உனக்கு. சரி சரி, வீண் பேச்சு எதற்கு? எனக்கு சேர வேண்டிய தொகையை கொடு, பெற்றுக்கொண்டு செல்கிறேன். அவசரப்படாதே, வட்டியும் முதலுமாக கொடுக்கிறேன். புடவைக்கு வட்டி கொடுத்த ஒரே வாடிக்கையாளர் நானாகத்தான் இருக்க முடியும். இந்தா. என்ன இது? உனக்கு சேர வேண்டிய தொகை. இந்தா, பெற்றுக்கொள். பார். என்ன இது? வளையல்களை கொடுக்கிறாய்? உனக்கு சேர வேண்டிய தொகைக்கு பதிலாகத்தான் இதை கொடுத்திருக்கிறேன். இப்பொழுது நீதான் எனக்கு மீதி தர வேண்டும். இந்த வளையல்களின் மதிப்பு நான் வாங்கிய புடவைகளை விட பன்மடங்கு அதிகம். இதை நீயே வைத்துக்கொள். யாருக்கு வேண்டும் இந்த வளையல்கள்? எனக்கு காசுகள் தான் வேண்டும்.
நான் ஏதோ நகை வியாபாரி போல் நகைகளை என்னிடம் கொடுக்கிறாய். இது பார், தற்சமயம் என்னிடத்தில் காசு எதுவும் இல்லை. உன் கடனை தீர்ப்பதற்கு என்னிடம் இருப்பது இந்த வளையல்கள் மட்டும்தான். இந்தா, இதை பெற்றுக்கொள்ளேன். அப்படி என்றால் இதை முதலிலேயே கொடுத்திருக்க வேண்டியதுதானே? இப்பொழுது கொடுக்கிறாய்? சரி, இந்த வளையல்கள் உன்னுடையதுதானா இல்லை? என்ன புடவைக்காரா, என்ன கேள்வி கேட்கிறாய்? என்னை என்னவென்று நினைத்துக் கொண்டாய்? அந்த பாழாய் போனவன் இருந்தவரை ஆடை அணிகளிர்கள் என்ன, ஆபரணங்களுடனும் ஜொலித்தவள் நான். ஏதோ என் போராத காலம். இப்பொழுது சற்று சிரமப்பட்டுக் கொண்டிருக்கிறேன். இந்த பட்டு கடன் வாங்குவளை தவிர அடுத்தவர்களின் பொருட்களை திருட மாட்டாள். இந்த வளையல்கள் பாரம்பரிய வளையல்கள். பாரம்பரியமா மானமா என்று கேள்வி எழுந்த பொழுது எனக்கு மானம் தான் முக்கியம் என்று தீர்மானித்து விட்டேன். நீதான் சொல்லிவிட்டு சென்றாயே, எல்லோர் முன்னிலையிலும் என் மானத்தை வாங்கி விடுவேன் என்று. அதனால் மானத்தை காப்பாற்ற மனதை திடப்படுத்திக் கொண்டு இந்த வளையல்களை இழக்க தீர்மானித்துக் கொண்டேன். அதெல்லாம் சரி, ஆனால் இந்த வளையல்களுக்கு கூடுதலாக கொடுக்க என்னிடம் காசு கிடையாது. அதனால் என்ன, மீதியை நீயே வைத்துக்கொள். எனக்கு எப்பொழுதெல்லாம் புடவை வேண்டும் என்று ஆசை வருகிறதோ. எப்போது வரும்? அது மாதம் ஒரு முறை வரும், 10 நாட்களுக்கு ஒரு முறை வரும், வாரம் ஒரு முறை கூட வரும். தேவைப்படும் பொழுது புடவையை கொடுத்து மீதி தொகையை கழித்து விடு. இப்படிப்பட்ட வாடிக்கையாளர் உனக்கு கிடைப்பார்களா? முன்பணம் கொடுக்கும் வாடிக்கையாளர் இல்லை மாமி, இதெல்லாம் சரி வராது. இதை போல் நகைகளை பெற்றுக்கொண்டு நான் வியாபாரம் எல்லாம் செய்வது கிடையாது. பண்டை மாற்று முறையெல்லாம் கடந்து பல காலமாகிவிட்டது. வளையல்கள் எல்லாம் வேண்டாம், எனக்கு காசு தான் வேண்டும். என்னிடம் காசு இல்லை. இந்த வளையல்களை வைத்துக்கொள். தயங்காதே, வருவதை விடாதே. இந்த ஊரில் இல்லாத நகைக்காரர்களா? யாரிடமாவது கொடுத்து இது காசாக்கிக்கொள். இந்த ஊரில் இருக்கும் நகைக்காரர்கள் வேண்டாம், வேறு ஏதாவது பக்கத்தில் இருக்கும் நகைக்காரர்களிடம் கொடுத்து காசாக்கிக்கொள். ஏன் இந்த ஊர் வேண்டாம் என்கிறாய்? உள்ளூர்காரர்கள் விலையை குறைவாக சொல்வார்கள். அசலூர்காரர்களிடம் நிறைய பேரம் பேசி நகைக்கு அதிக தொகையை பெற்றுக் கொள்ளலாமே. இந்த பெற்றுக்கொள். பிடி. சரி, எனக்கு நேரமாகிறது, நான் வருகிறேன். புடவை தேவைப்படும் பொழுது தெரிவிக்கிறேன். புடவைக்காரா, இப்பொழுது நீ கடனாளி, நான் கொடுத்தவள். கவலைப்படாதே, உன்னை போல் நான் கழுத்தை நெரிக்க மாட்டேன். சிறிது சிறிதாக கழித்துக் கொள்ளலாம். கோவிந்தா, வணங்குகிறேன் சுவாமி. என்ன கோவிந்தா, நீ இன்னும் புறப்படவில்லையா? உன் அண்ணா ராமானுஜனையும் இங்கு காணவில்லை. பூரண நிலவும் அதன் குளிர்ச்சியையும் போல் எப்பொழுதும் சேர்ந்தே இருப்பீர்கள். இப்போதென்ன நீ மட்டும் தனியாக இருக்கிறாய்? எங்கே ராமானுஜன்? ராமானுஜர் அண்ணா பாடசாலை முடிந்த உடனேயே திருக்கச்சி நம்பி சுவாமிகளின் மடத்திற்கு புறப்பட்டு சென்று விட்டார். நான் சில விஷயங்களை ஆராய்வதற்காக படித்துக் கொண்டிருக்கிறேன். அப்படி என்னதான் படிக்கிறாய்? வேதாந்த சூத்திரங்கள் தான் சுவாமி. வேதாந்த சூத்திரங்களா? அவை படித்தால் மூளையில் பதியும் விஷயமல்லவே. பல முறை அலசி ஆராய்ந்து பலரிடம் கேட்டு தெரிந்து உணர வேண்டிய விஷயமாயிற்று. ஓ, உன் அண்ணனைப் போல் நீயும் சுயமாக முயற்சிக்கிறாயா? அப்படி ஒரு சிறப்பம்சம் அடியனுக்கு இருப்பதாக அடியேன் நினைக்கவில்லை குருநாதா. புரிகிறது புரிகிறது. ராமானுஜன் இங்கு நான் நடத்தும் வேதாந்த விஷயங்களை மனதில் நன்கு பதிய வைப்பான். பிறகு அதை அவன் மனதிற்கு ஏற்றாற்போல் பொருத்தி பார்த்து சில மாற்றங்களை யோசிப்பான். சரிதானே? அது மட்டுமல்ல, அன்றைக்கு நடந்த பாடங்களை காஞ்சியில் திருக்கச்சி நம்பி சுவாமிகளின் மடத்தில் உட்கார்ந்து கொண்டு தத்துவ விசாரமும் செய்வார். அதற்கு தகுந்தாற்போல் திருக்கச்சி நம்பிகளும் பாசுரங்களிலிருந்து சில மேற்கோள்களை காட்டி ராமானுஜர் அண்ணாவின் கருத்துகளுக்கு வலு சேர்ப்பார். ஓ, சரிதான், நான் நினைத்தது சரிதான். ஆனால் அடியேனுக்கு அவ்விஷயத்தில் சற்று ஈடுபாடு குறைகிறது சுவாமி. நீ சொல்வது எனக்கு புரியவில்லையே கோவிந்தா. ராமானுஜர் அண்ணா
திருக்கச்சி நம்பிகளுடன் சேர்ந்து சில தத்துவ விசாரங்களை செய்து வேதாந்த சூத்திரங்களுக்கு பல கருத்துக்களை தெரிவித்த போதும் அடியேனுக்கு அது புரியாத புதிராகவே இருக்கிறது. அதில் உடனடியாக ஈடுபட முடியவில்லை. ஆனால் தாங்கள் சூத்திரங்களுக்கு கொடுக்கும் விளக்கங்கள் அடியேனின் மனதில் சுருக்கென்று பதிகிறது. எனவே அதை ஒட்டியே என் ஆராய்ச்சியை தொடரலாமே என்றுதான் இங்கேயே அமர்ந்து இவ்வோலைகளை படித்துக் கொண்டிருக்கிறேன் சுவாமி. அதுதான் இந்த யாதவ பிரகாசனின் தனித்துவம். நான் விளக்குகிறேன், அது உனக்கு பளிச்சென்று விளங்குகிறது. இப்போது சொன்னாயே, அது 100 வாக்கியம். மிகவும் உணர்ந்து பேசுகிறாய் நீ. இதுதான் உன்னிடம் எனக்கு பிடித்த விஷயம். எனக்கு என் பூர்வ ஆசான்கள் வழி வழியாக விளக்கங்களை கொடுத்து சென்றிருக்கிறார்கள். ஆனால் நானோ என் சுய பிரயத்தனத்தால் பிரத்யேக ஞானத்தால் அலசி ஆராய்ந்து பல விளக்கங்களை சாராக பிழிந்து அனைவருக்கும் வஞ்சனை இல்லாமல் கொடுத்து கொண்டிருக்கிறேன். அது உனக்கு பிடித்து போயிருக்கிறது. ஏன்? அனைவருமே அதை லயித்து கேட்கிறார்கள். காரணம், பிரம்மம் ஒன்றே அனைத்தாகவும் இருக்கிறது. எனவே அதுவே இந்த யாதவ பிரகாசனாக பிரகாசிக்கிறது. இப்போது நீயும் என் வழியில் யோசிக்கிறாய். எனவே நான் கொடுக்கும் விளக்கங்கள் முதல் தடவையிலேயே உன் மனதில் பதிந்துவிட்டது. உன் அண்ணாவும் திருக்கச்சி நம்பிகளும் 10 முறை விளக்கினாலும் உன் மனதில் பதிய மறுக்கிறது. அப்படித்தானே? அப்படித்தான் தோன்றுகிறது சுவாமி. இருப்பினும் அண்ணாவின் ஞானத்தை குறை சொல்லவில்லை. நானும் அதை மறுக்கவில்லையே. ஆனால் அவன் ஆராய்ச்சியின் ஆரம்ப நிலையில் இருக்கிறான். நானோ வேத முடிவான வேதாந்தத்தில் கரை கண்டவனாகவும் நிறைந்த நிறைவாகவும் இருக்கிறேன். எனவே நீ கேட்க கேட்க கொடுக்கும் வேதாந்த ஊற்றாகவும் இருக்கிறேன். இனி நீ கவலையே பட வேண்டாம். அனைத்து ஞானங்களையும் நான் உனக்கு வழங்குகிறேன். காரணம், என்னை நான் உன்னில் காண்கிறேன். குருநாதா, வேதாந்தத்தின் சாரமான கருத்தை என்னால் எளிதில் அடைய முடியுமா? அதை தாங்கள் எனக்கு பூரணமாக அருள்வீர்களா? அதில் உனக்கு சந்தேகமே வேண்டாம். வேதத்தின் முடிவு வேதாந்தம். வேதாந்தத்தின் சாரம் பிரம்மம் ஒன்றே. அதுவே சத்தியம். மற்றவை மாயை. இந்த உலகம் உட்பட ஒன்றே ஆகிய சூரியன் தண்ணீர் துளிகளில் பலவாறாக தோன்றுவது போல பல வகையில் நீ காணும் அனைத்து தோற்றங்களும் மாயையே. இருட்டில் கிடக்கும் கயிறு காற்றில் அசையும் போது பாம்பு என்று மனது நினைக்கிறது. ஆனால் வெளிச்சம் பரவும் போது பாம்பல்ல, அது கயிறுதான் என்ற உண்மை புலப்படுகிறது. எனவே ஞானம் என்னும் வெளிச்சம் பரவினால்தான் உண்மையை உணர முடியும். அந்த ஞானம் நான் என்று உணர். உனக்கு அனைத்தையும் நான் விளக்குகிறேன். மிகவும் நன்றி சுவாமி. அடியேன் தன்யனானே. நீ என் பரிபூரண ஆசிகளை பெற்றுவிட்டாய். இனி அடுத்த யாதவ பிரகாசன் நீதான். நேரமாகிவிட்டது, நீ புறப்படு. மற்றதை நாளை விரிவாக பேசலாம். அடியேன் புறப்படுகிறேன் சுவாமி. ஜெயம் உண்டாகட்டும். சென்று வா. ராமானுஜன், கோவிந்தன் என்ற 2 வைணவ பொக்கிஷங்களில் ஒன்று என் வசமாகிக் கொண்டிருக்கிறது. மற்றொன்று அது பெரும் பொக்கிஷம், அதுவும் என் வசமாகும். பிறகு என் சித்தாந்தம் எங்கும் பிரகாசிக்கும். ஆசை அழிவில் கொண்டு வந்து விடும் என்பது மிகவும் சரி. ஏன் பட்டு, ஏன் இப்படி செய்தாய்? அடுத்த ஒரு பொருளுக்கு ஆசைப்படலாமா? ஆசைப்படலாமா? மாமி, ஆ? இங்கே வாருங்கள். என்னத்தை சொல்வது? எல்லாம் என் தலையெழுத்து.
என்ன மாமி, என்ன புலம்பிக் கொண்டிருக்கிறீர்கள்? இன்று உங்களுக்கு என்ன வந்துவிட்டது? மோரில் சர்க்கரையை போட்டிருக்கிறீர்கள், பாலில் உப்பை போட்டிருக்கிறீர்கள், அடுப்பில் வைத்த பால் தீந்து போய்விட்டது. ஆனால் என் மனம் திறந்தவில்லையே. நீங்கள் என்ன சொல்கிறீர்கள்? ஒன்றுமே புரியவில்லை. என்னத்தை சொல்வது? திருடனுக்கு தேள் கொட்டினால் என்ன செய்வான்? சொல்லவும் முடியாமல் மெல்லவும் முடியாமல் தவிப்பான். அதுதான், அதேதான். அதே நிலையில்தான் இப்பொழுது நானும் இருக்கிறேன். என் புத்தியை எதனால் அடித்துக் கொள்வதென்று எனக்கு புரியவில்லை. மாமி, உங்களுக்கு இன்று என்ன ஆகிவிட்டது? நீங்கள் பேசுவது ஒன்றுமே எனக்கு புரியவில்லையே. என்ன வந்து விட்டது? போராத காலம் வந்து விட்டது. நான் இந்த அகத்தை விட்டே போகும் காலம் நெருங்கிவிட்டது. இனி எங்கு செல்வேன்? யாரிடம் செல்வேன்? என்ன செய்ய போகிறேன்? ஒன்றுமே புரியவில்லை. ஏன் மாமி, நீங்கள் ஏன் இந்த அகத்தை விட்டு செல்ல வேண்டும்? அன்று திருப்பட்குழிக்கு சென்றதை மனதில் வைத்துக் கொண்டு பேசுகிறீர்களா? அல்லது என் அம்மாவின் நகத்தில் இருந்த பொழுது உங்களை கடிந்து கொண்டதை நினைத்து சொல்கிறீர்களா? அதெல்லாம் இல்லை தஞ்சா. அதற்கு பின் தான் இருவரும் சகஜமாக பேசிக் கொண்டிருக்கிறோமே. ஆனால் இனி பேசுவதற்கு என்ன இருக்கிறது? இங்கிருந்து நான் செல்வதை தவிர வேறு வழியே இல்லை. ஏன் மீண்டும் மீண்டும் அதையே சொல்கிறீர்கள்? இந்த அகத்தை விட்டு யாரும் உங்களை வெளியேற்ற மாட்டார்கள். ஏன் இந்த புலம்பல்? அதை முதலில் தெளிவுபடுத்துங்கள். ஆசை, ஆசை, தேவையில்லாத ஆசை. அடுத்தவர்களின் பொருளுக்கு ஆசைப்பட்டால் இப்படித்தான் அவதிப்பட வேண்டியதாக இருக்கும். என் குற்ற உணர்வு என்னை ஆட்டி படைக்கிறது. கடன் பட்டார் நெஞ்சம் போல் என்று சொல்வார்கள். தஞ்சா, என்னை கைவிட்டு விடாதே தஞ்சா. மாமி, இப்படியே பேசிக் கொண்டிருந்தீர்கள் என்றால் எனக்கு கோபம்தான் வரும். என்ன நடந்தது என்று கேட்டேன், அதை முதலில் சொல்லுங்கள். நீ கவலைப்படாதே. உன் வளையல்கள் உன்னிடம் வந்து சேர்ந்து விடும். ஆமாம், என்னிடம் வந்துதானே சேர வேண்டும். இதில் என்ன குழப்பம் உங்களுக்கு? என்ன கலக்கம்? வந்து சேர்ந்து விடும். வந்து சேர சிறிது காலம் பிடிக்கும். என்ன உளறுகிறீர்கள்? உளரவில்லை தஞ்சா, உண்மையை சொல்கிறேன். போய்விட்டதடி, போய்விட்டது. நீ ஆசை ஆசையாக என்னிடம் கொடுத்து அனுப்பிய வளையல், அதை தொலைத்து விட்டேனே. உங்கள் கையிலிருந்து வாங்க மாட்டோம். எஜமானி அம்மாவின் கையிலிருந்து தான் வாங்குவோம். விஷால் ஹீரோவாக நடிக்க சுராஜ் இயக்கி கொண்டிருக்கும் கத்தி சண்டை படத்திலையும், விஷால் ஹீரோவாக நடிக்க மிஷ்கின் இயக்க போகும் துப்பறிவாளன் படத்திலையும் விஷாலுக்கு வில்லனா அருண் தரோரா தான் நடிக்க இருக்காரு.